ஹalleluya ஹalleluya சத்தமா சொல்லுவதையும் வசனம் ஆரம்பிக்க மாட்டாது. ஹalleluya ஹalleluya ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் இந்த காலை பொழுதிலே ஆண்டவருக்கு வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். ஆண்டவர் நாமே ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. ஆமென். நீங்களும் உங்கள் அறையிலுள்ளவர்களை பார்த்து உங்கள் கரங்களை கொடுத்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்குள்ள உங்களுக்கு சந்தோஷமா இருக்க என்று சொல்லி கரங்களை கொடுத்து வாழ்த்துங்கள். ஒரு ஒருத்தரை பாருங்கள். உங்களுடைய நேரம். ஹalleluya. இன்றைக்கான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நடக்கிறதான ஒரு சாதாரணமான ஒரு விடயமாக இருந்தாலும் அது ஒரு பெரிய விடயமாக இருக்கிற ஒரு காரியத்தை இன்றைக்கு இந்த மதிய வேளையில் நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. நடைமுறை வாழ்க்கையிலே, குடும்பங்களில, வீடுகளில, சபைகளில, சமூகத்துல, தேசத்துல நடக்கிற காரியம் என்னவென்றால், யார் பெரியவன் என்ற ஒரு கேள்வி இன்றைக்கு உலகத்தில் எல்லாரும் யார் பெரியவன்? அது குடும்பத்திலா இருக்கிறது, குடும்பத்தில் இருக்கிற சகோதரர்களிடையே வருகிற ஒரு காரியமாக இருக்கலாம், சமூகத்தில் இருக்கலாம், பாடசாலைகளில் இருக்கலாம், தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது, தேசத்தில் உள்ளும் நடக்கிறது, தேசங்களுக்கு இடையே நடக்கிறது. யார் இந்த ஒரே ஒரு பிரச்சனையினால் தான், இந்த ஒரே ஒரு கேள்வியினால் தான் இந்த உலகத்தில் இத்தனை விதமான போராட்டங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மாற்று வேலைகள், கோபங்கள், பகைகள் எல்லாம் நடக்கிறது நமக்கு தெரிகிறது. இந்த ஒரே ஒரு கிடையாது. யார் பெரியவர்? சமூகத்திலே யார் பெரியவர் ஒரு கேள்வி நாம் கேட்போமானால், ஒரு வகையில் பணம் படைத்தவர்களை பார்ப்பது உலகம் சொல்கிறது அவர்கள் பெரியவர்கள், பலமுள்ளவர்களை பார்த்து சொல்கிறது இவர்கள் வல்லரசு தேசம், அவர்கள் பெரியவர்கள். ஆளுநர் உள்ளவர்களை பார்த்து சொல்லுவார்கள் இவர் பெரியவர். கொஞ்சம் மாற்று சார்ந்தமாக வளர்ந்து உயர்ந்த தோற்றத்தை பார்த்து கொஞ்சம் பார்க்கவே பெரியாராக இருக்கிறார். தகுதி அடிப்படையில், கல்வி அறிவு அடிப்படையில், அனுபவம் அடிப்படையில் இந்த உலகம் யார் பெரியவர் என்பதற்கு இன்று போட்டிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ராமுக்கு கூட பிரச்சனை என்று கேள்விப்பட்டோம். யார் பெரியவர் தான் பிரச்சனை, அவர் ஒன்றுமே இல்லை. ஏன் சண்டைகள், ஏன் பிரிவினைகள், இந்த ஏன் ஆயுதங்களை இதற்கு பயன்படுத்தி இனத்துக்கு விரோதமாக நாடுகள் கொண்டு பிரச்சனை, நாட்டுக்கு இடையே பிரச்சனை, யார் உலகம் ஓடிக்கொண்டிருக்கிற காலத்தில் நாம் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது உலகத்தில் மாத்திரம் அல்ல, சபைக்குள்ளும் இருக்கத்தான் செய்கிறது. எங்கே ஆவிக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று வாழுகின்ற, அந்நிய வாசியை பேசுகின்ற, ஆவியில் நிறைந்து ஆராதிக்கின்ற அநேக வாழ்க்கையில் சபைக்குள் நடக்கிற ஒரு சாதாரணமான ஒரு விடயமாக இருந்தாலும் ஒரு பெரிய விடயமாக உருவெடுத்து இறக்கி முழு உலகமுக்கு நடக்கிற ஒரு காரியத்தை வேதத்தின் அடிப்படையில் யார் பெரியவர் என்ற தலைப்பின் அடிப்படையில் இன்றைக்கு கடவுளுடைய வார்த்தையை நாம் நீங்கள் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம் அனைவரோடுமே பேசுவாராக. என்றால் தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ள ஆண்டவருடைய வார்த்தை, அந்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்ட அந்த தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் ஒருவேளை நமக்குள் இப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்குமானால் அன்றைக்கு அதை கலைந்து வைத்துவிட்டு அடுத்த காலடி எடுத்து வைக்க கட்டக்கூடிய ஆவியானவர் நம் அனைவருக்கும் ஒரு விடைத்திர வைப்பார். அதனால தேவனுடைய பிள்ளைகள், இந்த பிரச்சனை இன்றைக்கு பூமியில் நடைபெறுவதற்கு முன்பதாகவே பரலோகத்திலே இந்த பிரச்சனையை ஆரம்பித்திருக்கிறது என்பது நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். எங்க நடந்தது? பரலோகத்திலே இந்த பிரச்சனை வந்துவிட்டது. அப்படியானால் சற்று அவதானமாக, சற்று இதற்கு நேராக நாமங்களை சிந்தனைகளை நாம் செலுத்தி
இந்த காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது மிக 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 முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதற்கு ஆதாரமாக மார்க்கு எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 3 இடங்களில் நடைபெற்ற சம்பவங்களில் இருந்து 3 விதமான காரியங்களை ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். அதனை சற்று நாம் கற்றுக்கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் அனைவருக்கும் உதவி செய்வாராக. இந்த மேலோட்டமாக சொல்லப்பட்டுமானால் மார்க்கு 8ஆம் அதிகாரத்தில் இருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த 3 அதிகாரங்களையும் நாம் மேலோட்டமாக பார்க்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். மார்க்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 8வது 9வது 10வது அதிகாரங்களை நீங்கள் இன்று நமக்கு தியானிக்க நேரம் இல்லை என்றபடினா வீட்டிலே சென்று முடிந்தவர்கள் அதை வாசித்து பாருங்கள். அங்கே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியத்தை இன்றைக்கு சுருக்கமாக மேலோட்டமாக நாங்கள் கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு அனுகிரகம் பாராட்டுவாராக. அருமையானவர்களே, ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் 8ஆம் அதிகாரத்திற்கு மார்க்கு புத்தகத்துக்கு வருவீங்களானால் அங்கே ஒரு காரியம் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து பிலிப்பு, செசரியா போன்ற பட்டணங்களிலே அவர் ஊழியர்களை செய்கிற விதம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஊழியர்களை செய்து கொண்டு போகின்ற அந்த காலப்பகுதியில் அந்த 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது 31வது வசனத்துக்கு 9வது ஒரு காட்சி நடக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கேட்கிறார், ஜனங்கள் என்னை யார் என்று நினைக்கிறார்கள்? அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலருக்கு சொல்லுகிறார்கள். எப்படி சொல்லுகிறார்கள்? சிலர் யோவான் என்று சொல்லுகிறார்கள், சிலர் எலியா என்று சொல்லுகிறார்கள், வேறு சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள். இயேசுவை என்று சொல்லுகிறார்கள். எலியா என்று சொல்லுகிறார்கள் இயேசுவை பார்த்து, தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள், யோவான் ஸ்நானகன் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் இயேசுவை என்று இயேசுவை சொல்லுகிற பொழுது இயேசு விபதாக கேட்கிறார், ஜனங்கள் சொல்வது இருக்கட்டும், பரவாயில்லை, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? ஜனங்கள் சொல்லுகிறார்கள் தீர்க்கதரிசி என்று, ஜனங்கள் சொல்லுகிறார்கள் எலியா என்று, ஜனங்கள் சொல்லுகிறார்கள் யோவான் ஸ்நானகன் என்று. நல்லது, நீங்கள் என்னை யார் என்று எண்ணுகிறீர்கள்? அதற்கு முன்னாடி யாரும் பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே நீங்கள் கிறிஸ்து ஆண்டவரே என்று சொல்லுகிறார்கள். இது சாதாரண மனுஷன் அல்ல, இது அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கிறிஸ்தோஸ், கிறிஸ்து கிரைஸ்ட், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி பேதுருவே சொல்லுகிற காட்சியை நாம் இந்த அதிகாரத்தில் காண்கிறோம். பிரியமானவர்களே, அதன் பின்பதாகத்தான் ஆண்டவர் சொல்லுவதற்கான காரியம் அங்கே நடைபெறுகிறது. வாசித்து 31வது வசனத்தில் இருந்து 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து சில காரியங்களை வாசிக்க போகிறோம். மார்க்கு 8ஆம் அதிகாரம் 31 வாசிக்கிறோம். அல்லாமல் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு பிரதான ஆசாரியராலும் தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு இந்த 3 அதிகாரங்களில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளை குறித்து அவர் பேச ஆரம்பிக்கிற ஒரு காட்சியை காணப்படுகிறது. இப்போது இயேசு எப்படி பார்த்தார்கள்? இயேசு கிறிஸ்து கிறிஸ்து இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டவராக அவரை பார்க்கிற பொழுது இயேசு சொல்லுகிறார், அல்லாமலும் கிறிஸ்து தான் யாருக்கு போய் நீங்க சொல்லிக் கொண்டு தெரியாதீங்க, அல்லாமலும் நான் என்ன செய்யப்பட வேண்டும்? தள்ளப்பட வேண்டும், கொல்லப்பட வேண்டும், பல அடிகள் அடிக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தனக்கு நடக்க போவதான காரியங்களை இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் அவர் சொல்லுகிற ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். 32ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த வார்த்தை அவர் தாராளமாக சொன்னார். எந்த வார்த்தையை சொன்னார்? அடிக்கப்பட போகிறேன், கொல்லப்பட போகிறேன், மூப்பனாலும் தான் ஆசாரியனாலும் வேதமானாலும் ஆகாதவர் என்று தள்ளப்பட போகிறேன். உங்கள் பார்வையில் நான் யாரு? கிறிஸ்து. ஆனா அந்த கிறிஸ்துவுக்கு நடக்க போகிற காரியம் என்ன? அடியும் தடியும் கொல்லப்படுதலும் தள்ளப்படுதலும். இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாராளமாக சொல்ல ஆரம்பித்தார்.
ஆரம்பிக்கிறார். அப்பொழுது இயேசுவை கிறிஸ்துவாக பார்த்த இந்த இயேசுவின் சீடனாகிய மிக பிரதான சீடனாகிய பேதுரு என்ன செய்கிறான்? இயேசு கிறிஸ்துவை அடுத்த வசனம் சொல்கிறது, தனியே அழைத்துக் கொண்டு போய் அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். என்ன செய்கிறார்? கடிந்து கொள்ள தொடங்கினார். உமக்கு மறைக்கப்படாதீர்கள், நீர் யாரு சாதாரணமானவர் அல்ல, வானத்திலிருந்து வந்த தேவனுடைய குமாரன் அல்லவோ, நீர் கிறிஸ்து அல்லவோ, நீர் இப்படி சொல்லலாமா? அடிக்கப்பட போற, தள்ளப்பட போற, உதைக்கப்பட போற, கொல்லப்பட போற சொல்லலாமா? சொல்லக்கூடாது. இயேசுவே என்ன சொல்லுகிறார்? உமக்கு மறைக்கப்படாத இயேசு கடிந்து கொள்ள வெளி வாய்ப்பு, நீர் யார் தேவனுடைய குமாரன், இப்படி சொல்லலாமா? நீர் யார் தேவனுடைய பிள்ளை அல்லவோ, இப்படி சொல்லலாமா? கடிந்து கொள்ள தொடங்கினார். இதனுடைய உண்மையான காரியத்தை சென்று ஆராய்ந்து பார்ப்போமானால், இவனுடைய பார்வையில் என்ன இருக்கிறது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த ராஜ்யத்தினுடைய அதிபதியாக இருக்கிற பொழுது எங்களுக்கு ஒரு நல்ல பேர் அல்ல கிடைக்கும். நாங்களும் அந்த கிறிஸ்துவோடு சிங்காசனத்திலிருந்து எருசலேமை அரசாளலாம் என்ற நினைப்பு இவர்களுக்கு இருக்கிறபடியினால இவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சொல்லக்கூடாது. நீ சுவாதி வாங்கலாமா? நீ கொலை செய்யப்படலாமா? நீ கொல்லப்படலாமா? இயேசுவை குறித்து இருந்ததான அக்கறையும் இல்லை, கசனையும் அல்ல. இவர்களுக்கு அந்த சுயம், அந்த காரியம், அந்த இது இல்லாமல் போயிடும் என்பதற்காக முடியும். தனியே இயேசுவை எந்த விதமான அக்கறைகள் இருந்தது போல தெரியவில்லை, எந்த விதமான கரசனை இருந்தது போல தெரியவில்லை. தங்களுடைய சுயலாபம் இல்லாமல் போய்விடுமே, தாங்கள் எதிர்பார்க்கிற காரியம் இல்லாமல் போய்விடுமே என்று சொல்லி தனியே கூட்டிக் கொண்டு போய் அப்படி சொல்லி ஆண்டவர் அடுத்த வசனத்தில் பேசுகிறார். வாசிக்கிறேன் 33வது வசனம். அவர் திரும்பி தம்முடைய சீசர்களை பார்த்து, யாரையும் பார்த்து, சீசர்களை பார்த்து, பேதுருவை நோக்கி, சீசரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனை கேட்கிறவனை சிந்தியா, சிந்தனவந்து தேவனை கேட்க சிந்தனையாக, மனுஷன் கேட்கிறவனை சிந்திக்க, சிந்தனவந்து மனுஷனுக்குரிய சிந்தனைதா. கடிந்து கொள்ள இயேசு கடிந்து கொண்டார். புரிகிறதா நமக்கு? சிந்தனை என்ன? ராஜ்யத்தில் இருந்து அரசாக வேண்டும். கிறிஸ்துவோடு நாம் இருக்கிறவர்கள் கிறிஸ்துக்கு வருகிற கனம் நமக்கு கிடைக்கிறது. கிறிஸ்துவோடு இருக்கிறவர்கள் கிறிஸ்துவோட வருகிற மதிப்பு நமக்கு கிடைக்கிறது. ஒரு சிந்தனை எங்க இருக்கிறது? தேவனை கேட்ட சிந்தனை அல்ல. உன் எண்ணம் எல்லாம் என்னது? மனுஷனுக்கு ஏற்ற எண்ணம். உன் சிந்தனை என்னது? மனுஷனுக்கு ஏற்ற சிந்தனை. உன் சிந்தனை தேவனை கேட்ட சிந்தனை இல்ல, தேவனுக்குரிய சிந்தனை அல்ல. உன் சிந்தனை மனுஷனுக்குரிய சிந்தனையா இருக்கிறது. மனுஷ சுபாவம், மனுஷ செயல், மனுஷ காரியங்கள், மனுஷ தத்துவம், மனுஷ காரியங்களையே சிந்திக்கிறார். இயேசுவின் பாகிலும் இருந்த பேதுரு, இயேசுவின் பாகிலும் சென்று வாய்ந்து கொண்டவர், இயேசுவோடு இந்த சிறையில் திருமணமாகி இருந்த வசதிகள் எப்படி இயேசு சொல்கிறார்? எப்படி இருந்து யோசி பாருங்க. தனியே கூட்டிக் கொண்டு போய் அன்பேசணும். கிடைச்ச பதில் என்ன? பிசாசு. பல இடங்களில் நாம் என்ன செய்ய நினைக்கிறோம்? நம்மை நாமே பெரியவர்களாக காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசுவுக்கும் ஆலோசனை சொல்லுகிற அளவுக்கு இன்றைக்கு அநேக ஆவிகள் சபைகள் உண்டு. ஆவியானவருக்கும் தனியை கூட்டிக் கொண்டு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அநேக சபைகள் உண்டு. இயேசுவை விட தாங்கள் சிலுவையில் போய் இயேசுவை விட தாங்களோ சபைக்காக ராஜ்யத்துக்காக கிறிஸ்தவர்களுக்காக செய்தது போல நினைக்கிறவர்கள் இன்றைக்கு சபைகள் உண்டு. தனியாக கொண்டு போய் அடக்கக்கூடாது நமக்கு
இயேசுவின் மேல் இருந்த அக்கறை இல்லையா, பாக்கரசனை இல்லை. அவன் தன்மையில இருந்து தனக்கு கிடைக்க போகிற அந்த இது இல்லாமல் போகிறது, தனக்கு வரப்போகிற ஆசீர்வாதங்கள் இல்லாமல் போகிறது. இந்த கிறிஸ்துவாய் நாமும் நீங்களும் கிறிஸ்துவனுடைய மகிமையை பற்றி பேசுகிற அநேக தடவைகள்ல உயிரோடு எழுந்தால் என்று பேசுகிற சமூகம் கிறிஸ்து பட்ட பாடுகளை நாம் இனிமேல் வைத்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சின்னம் நம்முடைய இதயங்களில் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பவுலடியார் நிறுவனத்துக்கு எழுதுகிற பொழுது பிலிப்பியருக்கு 22ஆம் அதிகாரத்தில் 3வது 4வது 5வது 6வது வசனங்களை நீங்கள் பார்க்கிறீர்களானால் வேதம் நமக்கு ஒரு காரியத்தை கட்டக்கூடிய ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 2ஆம் அதிகாரம் பிலிப்பியர் 3வது 4வது 5வது 6வது வசனங்களை வாசிக்க கேட்போம். ஒன்றையும் வாதினாலாவது செய்யாத மனதில் தாழ்மையாக ஒருவரை ஒருவர் மனத்தாழ்மை இருக்க வேண்டும். மற்றவர்களை மேன்மையுள்ளவர்களாய் இருக்கு. மருத்துவம் அவனவன் தன்னை காணவில்லை அல்ல, பரமன் காணவில்லை நோக்குவானாக. எல்லாம் சொல்லுங்க. கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே இன்றைக்கு ஆவிக்குரிய சபையாக நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடியே கிறிஸ்துவின் சிந்தை உனக்கு இருக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை என்ன? தனக்கானது அல்ல, எனக்கு, என் பிள்ளைக்கு, என் சந்ததிக்கு, என் குடும்பத்துக்கு அல்ல, பிறருக்கானவைகளை புதுமொழி சொல்லுக்கு முதுமொழி ஊரா அருளையை ஊட்டி உணர்த்த தனக்குள்ள தானா வளரும். அது என்ன? ஊரா உள்ள வீட்டுக்கு வருகிற மரமக்கம்மா அவங்க நல்லா படிச்சியா உன் பிள்ளைய அவன் நல்லா பார்த்து கொள்வான். உன் பிள்ளைய நல்லா பார்த்து கொள்வான். புதுமொழி வீட்டுக்கு வருகிறவர்கள் யாரோ அம்மா மரமகள யார் வீட்டுக்கு வருகிறார்களா, ஊரா பிளவுதா பெற்றவர்கள் அது நல்லா நீ பார்த்தீங்கன்னா உன் பிள்ளைய அவங்க நல்லா பார்ப்பாங்க. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு காணவில்லை அல்ல, தனக்கு காணவில்லை அல்ல, நீ புறரை காணவில்லையே நோக்க 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 உண்டாகி என்ன சொல்லுங்க. பல தடவைகள் நம்முடைய செய்தி எப்படி இருக்கிறது? யாரு வெளியில இல்லை சிந்தை நமது வேலை நம்முடைய சிந்தை இருக்கிறது. தேவனுக்கு ஏற்ற சிந்திப்போமா? தேவனுடைய சிந்தை என்ன? சிலுவைக்கு போக வேண்டும், அடிக்கப்பட வேண்டும், தள்ளப்பட வேண்டும், கொல்லப்பட வேண்டும், ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆனா மனசு சிந்தி சொல்லுதோ கிறிஸ்துவுக்கு அப்படி நடக்கக்கூடாது. அவர் ஆறு பாஸ்டர், இவர் ஆறு போஸ்டர். அவருக்கு அப்படி நடக்கவே கூடாது, நடக்கக்கூடாது. ஆனா கிறிஸ்து சொல்லுதா நடக்கணும். கொல்லப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து திருத்துவ தெய்வத்தில் அவர் சமமாக இருந்த தெய்வம். தொடர்ந்து வாசிக்கிற 4வது வசனங்கள் வாசிக்க பவுலடியார் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறார். பிலிப்பியர் 2வது அதிகாரத்திலே அவர் தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளாத தேவனுக்கு சமமாய் இருக்கிறது யாரு?
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய குமாரன் என்ன செய்ய வருகிறார்? தேவனுக்கு சமமாக இருப்பது அது ஒரு கொள்ளையான பொருளாக இல்லாமல் தன்னைத்தான தேவனுடைய குமாரன் வறுமையானவராக இருக்கிறார். அடிமையின் ரூபத்தை போல இருக்கிறார். வறுமையாகி அடிமையின் ரூபத்தை போல தான் கையால் உண்டாக்கப்பட்ட மனிதனுக்கு சமனாக வருகிறார். மனுஷ சாயலாக மாறின ஒரு தெய்வம், மனிதனை உண்டாக்கின தெய்வம் மனித சாயலாக மாறின அளவுக்கு தன்னை தாழ்த்தினார். தேவனே யோசித்து பாருங்கள். மண்ணை உண்டாக்கின தெய்வம், மனுஷனை உண்டாக்கின தெய்வம், இந்த மனிதனால் தன்னுடைய கையினால் மனுஷனை உண்டாக்கி ஜீவ சுவாசத்தவன் ஆசீர்வதி ஜீவ ஆத்மாவாக மாற்ற அந்த மனுஷ சாயலாக இந்த வானத்தையும் பூமியையும் அந்த சுவாசத்தினால் படைத்த தெய்வம் வருகிறார். எவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்தினார், எவ்வளவு தூரம் அடிமைக்கு வருகிறார். அடிமையை விட அடிமைக்கு சற்று பலம் மனிதை பார்த்து கொஞ்சம் தலைமுறையாக வந்தால் பரவாயில்லை. ஆவியானவரால் மனிதனுடைய கருவறைக்குள்ள போவதற்கு எவ்வளவு நுணுக்கமாக அவர் தன்னை சிரமப்படுத்த வேண்டிய இடங்களை பற்றி யோசித்தார். பெரியார் கருவறைக்குள்ள ஒரு சிறு உணவுக்கும் சுமையாக தன்னை இந்த வானத்தை பூமியை சகல மகத்துவங்களுடைய தெய்வம் வறுமையாகி அடிமையாகி மனுஷ சாயலாக பூமியில வருவதற்கு எவ்வளவு தூரம் தன்னை கொண்டே அடிமைப்படுகிறார். தேவ செய்தியை மதிய வழியில் ஆண்டவர் நம்மளை பேசுவார். நம்முடைய செய்தி எல்லாம் மனுஷ சாயம், மனுஷன் சிந்திக்கிறது, மனுஷன் பேசுகிறது, மனுஷன் மதிப்பை இடத்தை விட்டு விதமாக நம்முடைய வாக்கில் ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், தேவனை கேட்டவைகளை சிந்தியாமல் மனுஷனை கேட்டவைகளை சிந்திக்கிறவன் எப்படிப்பட்டவன் இருப்பான்? சொல்லுங்கள். அதாவது யாரமா பெரியவன்? தேவனை கேட்டவைகளை சிந்தியாமல் மனுஷனை கேட்டவைகளை சிந்திக்கிறவன் ஒரு நாள் தேவனுடைய பார்வையில் பெரியவனாக மாற முடியாது. ஒரு நாள் மாற முடியாது. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறவன் தேவ பார்வையில் பெரியவனாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு ஏற்றவைகளை யோசிக்கிறவன் தேவனுடைய பார்வையில் அவன் தான் பெரியவனாக இருப்பான். ஒருவேளை மனுஷன் பார்வையில் பெரியவனாக கேட்டுவிட்டு இந்த பூமியினுடைய கடந்து போய்விடலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் யார் பெரியவன்? தேவனுக்கு உரியவைகளை சிந்திக்கிறவனை பெரியவனுக்கு ஆண்டவர் முதலாம் சொல்லுகிறார். இப்பொழுது 9ஆம் அதிகாரம் வாருங்கள். அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. வாசிக்க கேட்போ. 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க. பின்பு அவரிடமிருந்து புறப்பட்டு கலிலேயாவை கடந்து போனார்கள். அதை ஒருவரும் அறியாமல் அவரிடம் திரும்பினார். ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்று அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் சொல்லப்பட்டு மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்த பாருங்கள் தம்முடைய சீஷர்களுக்கு போதனை பண்ணி சொல்லியிருந்தார். அவர்களோ அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை. அதை அறிந்து அதை கேட்க பயந்தார்கள். அவருக்கு கப்பர்நகூமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும் போது அவர்களை நோக்கி நீங்கள் வழியை எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியிலே தர்க்கம்
சரியான பயம் வந்துடும். அதை கேட்டு அங்கு ஆசை இல்லை. ஏன்னா எங்க இருந்தது ஆசை? யார் தெரியும்? இப்ப ரோட்ல போய் கொண்டிருக்கிறார், இயேசு போய் கொண்டிருக்கிறார், இயேசு வழியே போய் கொண்டிருக்கிறார். பேரு சொல்லியிருப்பார், நான் தான் பெரியவர், ஏனென்றால் நான் தான் வயசுக்கு மூத்தவர். யோவான் சொல்லிட்டு நான் தான் ஐக்கிய மார்க்கஸ் வாங்கி எழுதுறேன். யாக்கோபு சொல்லியிருப்பார், நீ நான் ஒரே சகோதரன், நீ உங்களுக்கு வேண்டாம் சொல்லிருக்காங்க. பாருங்க எல்லாரும் ஜூதா சொல்லிடுவாங்க, என்னதான் நீ வேண்டாது காசு எங்க தரப்பா இருக்கு, காசு எங்க இருக்குது? அப்ப ஆளு பெரியவன், நான் தான் பெரியவர். இது எங்க நடக்குது? ரோட்ல நடக்குது. அப்ப இயேசுவோடு கூட நடந்த இயேசுவின் சிந்தனை ரோட்ல பேசிக்கொண்டு போனது என்ன? யாரு தெரியும்? அப்ப நம்ம கார்ல பேசுறது நோமல் தானே, நாங்க வீட்டுல பேசுறது நோமல் தானே, நாங்க ரோட்ல சண்டை பண்ணி பேசுறது இல்லை தானே. நம்மளாம் வீட்டுக்கு அழகா சாப்பிட்டு போல பேசுவோம், இல்லாட்டி கார்ல போயிட்டு பேசுவோம், இல்லாட்டி கார்ல வதைக்கிற பேசுவோம். இயேசுவின் சிந்தனைகளை பார்த்து நாங்கள் கொஞ்சம் மெட்ட போல இருக்குது. ஆனா இயேசுவை கேட்காத போல ரோட்ல பேச 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 சென்று கொடுக்கவே இல்லை, சண்டை சென்று கொடுக்கவே இல்லை, தர்க்கம் பண்ணினார்கள், கதைக்கவில்லை, பேசவில்லை, கேட்கவில்லை. யாரப்பா பெரியார் தர்க்கம் பண்ணினார்கள். யார் நீ தர்க்கம் அப்படிதான் இருக்கு. சும்மா எதிர் நீங்க வரீங்களா, முதல்வர் நான் வரலாம், அப்படிதான் பேசியிருக்க. அண்ணா நீ வாரியா, பேரு மந்திரியா வருவாங்க, அவங்க அவங்க சொல்லுவாங்க, இவங்க மக்கள் பேர் இருந்தவர்கள் யாரு? யாக்கோபு, யோவான், இவங்களுக்கு பேரே இல்லை, இடிமுழக்க மக்கள் இவங்க. இது நடக்குது ரோட்ல. எங்க நடக்குது? ரோட்ல. இயேசு தன்னுடைய பாடுகளை குறித்து பேசினார், நடக்க போகிற தீவிரமான காரியங்களை குறித்து பேசினார். அதை குறித்து ஒரு துணி கூட யோசனை இல்லை. அதை கேட்கணும், எப்படி செய்ய போறாங்க, எங்க செய்ய போறாங்க, அந்த பாடுகள் இருக்க வேண்டாம். எங்களுக்கு இயேசுவோட பாடுகள் இருக்க வேண்டாம், கஷ்டங்கள் இருக்க வேண்டாம், துன்பங்கள் இருக்க வேண்டாம், வேதனைகள் இருக்க வேண்டாம், துன்பங்கள் இருக்க வேண்டாம். எங்களுக்கு வேணும் பிரபலிக்கான சாதனை அப்பாதான் இருக்கணும். எங்களுக்கு வேணும்படி சந்தோஷமான காரியங்கள், எங்களுக்கு வேணும் கர்வம், புகழ்ச்சி, மகிழ்ச்சி. எங்களுக்கு அப்படிதான் வேணும். எங்களுக்கு இப்படிப்பட்ட பாதைகள் வேண்டாம், இப்படிப்பட்ட கஷ்டங்கள் வேண்டாம், சண்டையே ஆண்டவர் அழகாக நமக்கு எழுதியிருக்கிறார். ஏசாம போயிட்டு கப்பல் போது வீட்டுக்கு போன பிறகு கூப்பிட்டு வச்சு கூட்டிய சொல்ற, எவன் தெரியவனப்பா, எவன் தெரியவன்? ஒரு சிறு பிள்ளையை கூப்பிட்டு, என் நாமத்தினால இந்த பிள்ளை ஏற்றுக்கொள்கிறவன் தான் பரவ ராஜ்யத்தில் பெரியவன் இருப்பான். இது சக்தி விளக்கமாக சொல்லப்படுமானா மத்தேயு 18வது அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு ஒரு காரியத்தை இரண்டாவது படிக்கிறார். வாசிக்க கேட்போம். மத்தேயு 18வது அதிகாரம் 1, 2, 3. அவரின் சீசர்கள் இயேசுவிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இயேசு ஒரு பிள்ளையை கன்னத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி நீங்கள் மனதில் சிறுபிள்ளையை போல் ஆகாட்டால் என்ன செய்யணுமா? சொல்லுங்க சத்தமா, என்ன செய்யணும்? மனம் திருப்பணுமா? இரண்டாவது சிறு பிள்ளையை போல ஆகாவுண்டா என்று சொல்லுவதா? நீ யார் பெரியவன் சங்கமித்து இந்த பூமியில நல்லது? யார் பெரியவன்? யார் பெரியவன் நல்லது? நீ மனம் திரும்பி, கேட்ட கேள்விக்கு நீ மனம் திரும்பி, நீ தர்க்கம் பண்ணியளவு
ராஜ்யம் இல்லை, பரலோக ராஜ்யம் இல்லையப்பா. வேற என்ன யார் செய்யணும்? சிறு பிள்ளையை போல ஆதரவு தேவனுடைய பார்வையில அறியணும். சிறு பிள்ளைக்கு வண்டியமான என்ன தெரியாது, சூக்கு இருந்து தெரியாது, கவலை இருந்து தெரியாது, திறந்து எல்லாம் பேசும், கவனம் இல்லாமல் பழகு, கவனம் இல்லாமல் பேசும், கவனம் இல்லாமல் பேசுவது சொல்லுவோம். அதான் நம்முடைய வாழ்க்கையில ஜெயிக்கத்தான் வாரம், ஆராதிக்கத்தான் வாரம், வரைக்கிலேயே நம்ம எழுதுதல் கவலைகள் வந்து வந்த பின்பதாக எழுதுதல்களுக்கு கவலைகள் வந்து பொறாம வந்து எரிச்சல் வந்து நாம் பெரியவன் நீ பெரியவன் வந்து நாம் பல வருஷம் ரசிக்கப்பட்டு நீ ஏற்படுத்தி வந்து தெரியுமா தெரியுமா நான் யாரு, என் குல கோபம் யாரு தெரியுமா, நான் யாரு தெரியுமா, எனக்கு எத்தனை சுத்தம் தெரியுமா, எத்தனை வாதம் எனக்கு தெரியுமா. இதெல்லாம் தேவராஜ்யத்துக்கு சென்றிருக்கிறார். இந்திய முக்கியமன்றர்களால் இப்படி நினைக்கிறவர் நடந்திருந்தா ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு பரலோக ராஜ்யமே இல்லை. மனம் திரும்பி ஒரு சிறு பிள்ளையை போல மாறி, மனம் திரும்பி சிறு பிள்ளையை போல மாறாத எவனுக்கு பரலோக ராஜ்யம் இல்லை அங்கு வைக்கிறார். இரண்டாவது யாருடைய மனம் திரும்பி சிறு பிள்ளையை போல ஆதரவு பெரியவர். சொல்லுங்கள், முதலாவது யார் பெரியவர்? தேவனுக்கு ஏற்ற சிந்திக்கிறவர் பெரியவர். இரண்டாவது யார் பெரியவன்? சிறு பிள்ளையை போல ஆதரவு பெரியவன் அல்ல, மனம் திரும்பி. சொல்லுங்கள், மனம் திரும்பி சிறு பிள்ளையை போல ஆதரவு பெரியவர். 10வது இடத்துக்கு மாற்று 10வது இடத்துக்கு வருகிறார். அங்கே நடந்த ஒரு காரியத்தை நமக்கு சொல்ல வருகிறார். வாசிக்கிறோம் 10வது அதிகாரம் மாற்று வாசிக்கிறது 32வது வசனம். பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடு போனார்கள். அப்பொழுது அவர் கண்ணீரை அழைத்து தமக்கு சம்பவிக்க போகிறவர்களை அவர்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறார். இதோ எருசலேமுக்கு போகிறோம். மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்தில் வேத பாரம்பரியத்திலும் ஒப்புக்கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புறதேசத்தார் இடத்தில் ஒப்புக்கொடுப்பார்கள். அவர்கள் அவரை பரியாசப்படுத்துவார்கள். அவரை வாயினால் அடிப்பார்கள். அவர்களை துப்புவார்கள். அவரை கொலை செய்வார்கள். மூன்றாம் நாளில் அவர் உயிரோடு எழுந்திருப்பார். அப்பொழுது செபெதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ள போவதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவர் உமது வலது பாதத்திலும் ஒருவர் உமது இடது பாதத்திலும் எங்களை அருள் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த இடத்துல இயேசு இதை சொல்லிக் கொண்டு வருகிறார். மறுபடியும் என்ன சொல்லிக் வருகிறார்? தன்னுடைய மரணம் ஐயா துப்பு போறார்கள், என்ன அடிக்க போறார்கள், என்ன நுழைக்க போறார்கள், என்ன தொல்லை செய்ய போறார்கள். பாருங்கள், ஒரு கஷ்டமான வேதனைய உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் போயிட்டு இழுத்து கொண்டிருக்கு. தாயோ தகப்பனோ யாரோ சாபம் ஒரு நிமிடத்துல அந்த சாபம் குறிச்சு அக்கறை இல்லாம கஷ்டம் இல்லாம வேதனை இல்லாம சொத்தை தாண்டி எழுதி வச்சாச்சு என்று மாத்திட்டாங்க. இது ஒரு சைன் போட்டு போங்க. எவ்வளவு
நடக்க போற சித்திரவதைகளை குறித்து தெய்வம் பேசுகிறார். ஒரு துளி நல்ல சிந்தனை இல்லை, அக்கறை இல்லை, கஷ்டம் இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை கொடுத்தார். பாடல் தொடங்கும்போது ஆண்டவர் தேவை, ஆசீர்வதிக்கிறது, ஆசீர்வாதம் நமக்கு தேவை, ஆசீர்வாதம் தேவை, ஆசீர்வாதம் தேவை. ஆனால் காரணத்தை தேவ சொல்வது உபவாசிக்க ஜெபம் பண்ண தங்களை கொடுக்க அர்ப்பணிக்க அதெல்லாம் தேவை. நமக்கு வேணும் ஆசீர்வாதம், நமக்கு வேணும் முதன்மையான உண்டாகும், நமக்கு வேணும் அந்த மகிழ்ச்சி, நமக்கு வேணும் அந்த புகழ்ச்சி. ஆனா எருசலேமுக்கு ஏன் போனாலும் தெரியுமா? தேவராட்சி எருசலேமில் ஸ்தாபிக்கப்படும் என்பது தெரிந்தது, சீடர்களுக்கு தெரிந்தது. இயேசு கிறிஸ்து துணிகரமாக போகிற பொழுது ஏன் இந்த காரியத்தை சொன்னவர்களுடனே அந்த மகிழ்ச்சி பற்றி பேசினாங்க தெரியுமா? இவர்களுக்கு தெரியும் எருசலேமில் இயேசு கிறிஸ்து இருந்து தன்னுடைய நீதியை தன்னுடைய அரசாட்சியை ஸ்தாபிக்க போவா, மெஸ்ஸியாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்து வரப்போவா, அவர் எருசலேமில் தான் வருவா, அங்கேதான் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பா. ஒருவேளை இந்த போன வழியில இயேசு கிறிஸ்து ரோம ராஜ்யத்துக்கு எதிராக போராடி ரோமர்கள் அதிபர்கள் வெளியே கொண்டு வந்து ராஜ்யத்தை போகிற வழியிலே ஸ்தாபிப்பார்னா நாங்கள் வேண்டும் என்பது ஒரே நோக்கமாக மட்டும்தான் இருக்கிறது. ஒரு அவசியம் இல்லை. பயந்து பயந்து போனதுக்கு என்ன? ஒருவேளை ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டதா நான் வலது பக்கம் என் தாக்கு இடது பக்கம். ஆண்டவர் கேட்கிறாங்க, வலது புறத்துல இடது புறத்துல இருக்கு. ஆனா பாடுகள் வேண்டாம், ஆனா கஷ்டங்கள் வேண்டாம், ஆனா வேதனைகள் வேண்டாம், ஆனா அவமானங்கள் வேண்டாம், ஆனா துன்பங்கள் வேண்டாம். நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லது. ஒரு வேதனை இல்லாம ஒரு சாதனை இல்லை, ஒரு வேதனை இல்லாம ஒரு சாதனை இல்லை. இயேசு கிறிஸ்து ஒரு வேதனைக்குள்ள கடந்து போனார். மனுஷகுமாரனாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாகின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து தன்னை ஒருமையாகி அடிமை ரூபம் ஏற்க மனுஷ சாயம் ஏற்க சிலுவையில் மரண பலியிடும் வரைக்கும் என்ன செய்தாரா? தன்னை தாழ்த்தினார். சிலுவை மரண பலியிடும் வரைக்கும் தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்து அதை செய்தபடியால் பிதா மகனை செய்தார். எவ்வளவு தூரத்துக்கு இயேசு தாழ்த்தப்பட்டாரோ அதை பார்க்க அளவில்லாத வேண்டும். கருவிலே தேவனுக்கு மகிமை உண்டாகிறது. எவ்வளவு தூரத்துக்கு கிறிஸ்து தாழ்த்தினாரோ அவ்வளவு தூரத்துக்கு கிறிஸ்து பிதாவால் உயர்த்தப்பட்டார். எல்லா நாமங்களும் கர்த்தரே இயேசு என்று அறிக்கை செய்யும். எல்லா முகம் தாழ்வும் இயேசுவுக்கு முன்பதாக உயர்ந்தோம். அவர்தான் தெய்வம். இன்றைக்கு இயேசுவின் சொல்லிக்கொண்டு பிசாசின் ஓடுது, அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது. சாதாரணமானது அல்ல பிரியமானவர்களே. இது சாதாரணமாக நிகழ்ந்து விட்ட ஒரு நிகழ்வு அல்ல, எதர்ச்சியாக நடந்த ஒரு சம்பவம் அல்லவே அல்ல. அவ்வளவு தூரத்துக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நிலையை செலுத்தினார். அவ்வளவு தூரத்துக்கு தன்னை தாழ்த்தினார். அவ்வளவு தூரத்துக்கு தன்னை அடிமையாக்கினார், வறுமையாக்கினார், மனுஷ சாயலாக மாறினார். அதை சிந்திக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறோம். ஒரு ஊழியம் இருக்க முடியாமல் இருக்குது. எல்லாம் ஊழியம் கொல்ல வரையில்லை, ஊழியம் செய்கிறவர்களாய் வந்தவங்க இயேசுவை நமக்கு சொல்லுகிறார். பிரச்சனை ஆகிய கொண்டிருக்கிறது. வலது பக்கம் இடது பக்கம் இருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது ஒரு காரியம் அங்கே நடக்கிறது. வாசிகள் 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிகள். மற்ற 10 பேர் அதை கேட்டு யாக்கோபின் மேலும் யோவானின் எரிச்சலாக
சபைக்குள்ள பிரச்சனை. 2 பேருக்கு அந்த பிரச்சனை வெளியே வந்துவிட்டது. முழு சபைக்குள்ள பிரச்சனை. 10 பேருக்குள்ள பிரச்சனை. மற்ற 10 பேருக்கு அந்த பிரச்சனை. 10 பேருக்கு இருக்குது. 10 பேருக்கு போடா. ஏன்னா எவனுக்கும் இந்த ஆசை. நான் நடந்த பக்கம் நீங்க பக்கம். நான் முன்னுக்கு நீ பின்னுக்கு. 10 பேருக்கு இருக்குது. போய் சொல்லுங்க. அடுத்த வருஷம் வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து பிரஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களின் இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் அவர்களின் பெரியவர்கள் அவர்களுக்கு கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கிறார். உங்களுக்கு அப்படி வேண்டாமப்பா. உங்களில் எவராலும் பெரியவராய் இருக்க விரும்பினார். பெரியவராய் இருக்க விரும்புகிறீர்களா? அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்கட்டும். அடுத்த வருஷம் உங்களில் எவராலும் முதன்மையானவராய் இருக்க விரும்புகிறீர்களா? அவன் எல்லாரும் ஊழியக்காரனாய் யாரு பெரியவர்? பணிவிடை செய்கிறார். யார் பெரியவர்? ஊழியம் சொல்லுகிறவர் அல்ல, செய்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவர்கள் எப்படா அதிகாரம் வரும், அந்த அதிகாரம் எடுத்து மக்களை புரிந்து அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி வாழலாம் நினைக்கிறார்கள். உலகத்தில் அப்படி செய்கிறார்கள். ஆளுகிறார்கள். நீங்கள் அப்படி செய்யாதீங்க. எப்படி அழகாக சொல்றாங்க. நீங்கள் அப்படி செய்யாதீங்க. ஒரு முடிவு தருகிறார்களா, ஒரு பொறுப்பை தருகிறார்களா, திரும்பவும் அதிகாரமும் அது உலகத்தான் செய்யறதில்லை. நீங்க செய்ய வேண்டியது அன்பாக செய்யுங்க. நீங்க செய்ய வேண்டியது ஒரு பணிவிடைக்காரனா இருந்து ஆண்டவருக்கு செய்கிறது உணர்வோட செய்யுங்க. நீங்க செய்ய வேண்டியது ஒரு அடிமையை போல ஊழியக்காரனா ஊழியம் செய்ய நாம் பழகிக் கொள்வோம். அவரெல்லாம் தேவனுடைய பார்வையில பெரியவர்கள். அந்த சுபாவம் தான் ஆண்டவரும் செய்து காட்டினார் என்று சொல்வதற்கு அடுத்த வசனத்தில் அவர் சொல்லுகிற வசனம் நன்றாக கவனித்து பாருங்கள். எப்படியே மேல் சொன்ன அந்த 2 வசனங்களுக்கும் தன்னை முன்வைத்து அப்படியே எப்படியே உங்களை யார் பெரியவனாக இருக்க விரும்புகிறீர்களோ நீங்கள் பணிவிடைக்காரனாக இருங்க. அந்த மேல் வசனத்தை பாருங்க. உங்களை எவனாக முதன்மையானவனா இருக்க வேண்டும்னா ஊழியம் செய்யுங்க. அப்படியே 43ஆம் வசனத்தில் சொல்லுங்க. 45ஆம் வசனம் அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் நான் ஊழியம் கொண்டிருக்கவில்லை, ஊழியம் செய்யவும் அநேகருக்கு பொருளாகவும் ஜீவனை கொடுக்கவும் பூமிக்கு வந்தேன். எனக்காக தேட வரலையப்பா. நான் எனக்குன்னு சொல்லி காரியங்கள் செய்ய வரவில்லை. ஜனக்காரர்கள் அல்ல, புறக்காரர்கள் நீங்க உங்களுக்கு எனக்கென்று நான் விரைவில் எனக்கென்று சம்பாதிக்க எனக்கென்று வருகிறான். உங்களுக்கு வாங்க நான் விரைவில் உங்களுக்கு ஒரு இளைஞராக இருந்து வேலை செய்யத்தாங்க. அதை செய் அப்படி செய் அவ்வளவோ இவ்வளவோ அதெல்லாம் கடை வேண்டியப்பா. நானும் ஒரு உதாரணமா இருந்து நான் அதை செய்ய வந்தேன். எவ்வளவு தூரத்தில் செய்தால் தெரியுமா? இந்த வானத்தையும் பூமியை மண்ட சுவாசங்கள் படைத்த தெய்வம் ஒரு மனிதனுடைய கால்களை கலங்குகிற அளவுக்கு பணிவிடைக்காரனாய் ஊழியக்காரனாய் வாழ்ந்தபடினால் பிதாவினால் கனப்பட்டவர். இந்த பூமியில இன்றைக்கு நீங்க நல்லவன்னு சொல்றது அதே மாதிரி நாளைக்கு கெட்டவன்னு சொல்லி நேரம் போகாது. இன்னைக்கு புகழ்கிறது அதே நாளைக்கு நம்ம யோசிக்கும் இந்த பூமியில தேவனுடைய பார்வையில பெரியவர்களாக நாம் இருக்கிற 3 காரியம் தேவனுக்கு கேள்விகளை சிந்திக்க நம்முடைய உள்ளத்தை பழக்கி வைப்போம். 2வது எப்பேற்பட்ட காரியங்களை செய்தால் மனம் திருப்பி சிறுபிள்ளை போல மாறி மலைகள் மாற்றுவோம். 3வது பெரியவர்கள் காதலுக்கு இதற்கு நான் அப்படி இப்படி எல்லாம் பீதி கொண்டு செய்யறதை விட்டுட்டு நாங்கள் பணிவிடையாக போடுவோம்.
ஊழியக்காரர்கள் அதிகாரத்தை கையெழுத்தாமல் அன்பினால் மற்றவர்களை ஆதாயப்படுத்துகிற பிள்ளைகளாக இந்த பூமியில வாழ்ந்து வளர்ந்து ஆண்டவர் தருகின்ற இந்த ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரர்களை மாறுவாங்க. ஆமென், ஆமென். இந்த பூமியில எவ்வளவு தூரத்துக்கு நாம் நம்ம சிறப்படுத்துகிறோமோ, எவ்வளவு அவமானம் வந்தால், எவ்வளவு கவனமா யார் பேசினாலும், என்னதான் நமக்கு யார் சொன்னாலும் செய்தால் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறோம். கிறிஸ்துவின் செய்தி நமக்குள்ளே இருக்கிறோம். கிறிஸ்து அப்படி செய்தபடினால் ஒரு நாள் பிதாவினால் உயர்த்தப்பட்டார். அந்த உறுதியான எண்ணம் எங்கள் சிந்தைகளில் இன்றைக்கு பதியப்பட்டிருக்கிறது. அவர் இன்றிலிருந்து நான் பெரியவன், நீ பெரியவன் எல்லாம் இருப்பது தெரியாம என்ன செய்ய போகிற இடத்தை கொண்டு போகிற உண்மையோடு போகிறது. கொஞ்சம் நாம் யோசித்து பார்த்தேன், ஆராய்ந்து பார்த்தேன். இரவையாக ஆண்டவர் என்ன உயிர் பண்ணார். கீபோர்ட் அடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு கிட்டார் அடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு பாட்டா இருக்கட்டும், ஒரு கிராமமா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், என்ன உயிர் பண்ணார். ஊழியக்காரனாய் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். பணிவுரைக்காரர்களால் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவே எனக்கு நல்ல உதாரணமாக இருந்தார் என்று சொல்லி அவரை பார்த்துக் கொண்டு என்னதான் கஷ்டங்கள், பாடுகள், அவமானங்கள், காலை துப்பினாலும், வேறொரு பேசினாலும், கஷ்டமான நிலைமைகளை வந்துவிட்டாலும் அதற்கெல்லாம் கர்த்தர் வந்து பலமே ஒரு நாள் இருக்கிறது, கர்த்தர் அதுக்குரிய எனக்கு தருவார் என்ற நோக்கத்தோடு நான் ஓட கர்த்தர் வீசி சொல்கிற பெரிய கிருபை நாம் ஈடுபட்டும் யாரும் தோன்றியமாக எல்லாரும் கண்கள் மூடி இந்த மூன்று காரியங்களையும் இந்த மதிய ஒருவர்களே நாங்கள் ஒரு செய்தி மறுபடியும் ஞாபகத்தில் கொண்டு வருவோம். யார் பெரியவர், யார் பெரியவர்? முதலாவது நாம் கேட்டு செய்தி தர முடியலாம். மனம் திரும்புகிறவர் பெரியவர், குழந்தை போல பெரியவர், பணிகளுக்கான ஊழியக்காரர்களாக வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு கிறிஸ்துவாக பார்த்து நாங்கள் தகுந்த விருப்பமா நம்ம மனசுக்கு முழுதாக மிகப்படுத்தி பெருமைப்படுத்தி காண்பிக்க ஒன்றுமே கிறிஸ்து சிந்தையுடைய வாழ்ந்த பூமியில் வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எனக்கு என்ன அழைக்கப்பட்டிருந்தாலும், என்ன விஷயங்கள் இருந்தாலும், எனக்கு இப்படிப்பட்ட திறமைகளை தந்திருந்தாலும் அது என்னுடையதே அல்லப்பா. அதெல்லாம் நீங்க எனக்கு தந்தது நான் மற்றவனுக்கு ஊழியக்காரனா இருக்க, நான் மற்றவனுக்கு பணமுடைய காரணம் இருக்கவே இந்த ஆசீர்வாதம் எனக்கு தந்தீங்கப்பா. ஆகியவை வைத்துக் கொண்டு நான் என்னை பெருமை பாராட்டி தற்போது பெரியவர்கள் தெரியாதபடி அறிந்தபடி தேவையில்லாதபடி வாழ்க்கை பேசிக்கொண்டு தெரியாதபடி இந்த பூமியில் வாழ்க்கை பாராட்டி நான் தேவ சம்பந்தம் நாம் ஜோதிக் கொள்வோம். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்கிறார், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பறந்து வா என்று சொல்லி, பூமியின் தூளை போல உன் சந்ததி பெருகும் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர். The Lord who promises, hallelujah,
is being with us. Hallelujah. Thank you. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றிரே, பூமியின் மூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றிரே, பூமியின் மூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. நீர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. சென்று சொல்லுவீங்களா? ஏல் பெத்தேல், ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா, நனம் தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் யாக்கோபுக்கு வாக்கு பண்ணுகிறார், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி. அதனால அதே ஆசீர்வாதம் நமக்கும் உண்டு. கவலைப்படாதிருங்கள், கஷ்டப்படாதிருங்கள், எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். Come on. பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வாதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வாதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. நீர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. ஏல் பெத்தேல் சொல்லுவோமா? ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா, நம்பி தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா. தன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பும் வரையில ஆண்டவர் யாக்கோபை கைவிடவில்லை, அவனை கனப்படுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு நாமும் எந்த சூழலில் இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, நாம் ஆண்டவர் சமூகத்தில் திரும்பி வருகிற வரையும் அவருடைய கை நம்மை விடுவதில்லை. சந்தோஷமாய் பாடுவோமா? செல்லும் இடமெல்லாம் உன்னோட இருந்து உன்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் உன்னை காப்பாற்றுவே.
செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் உன்னை காப்பாற்றுவே. சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கையிடவே மாட்டீ. நீ சொன்னதை செய்யும் அளவும் என்னை கையிடவே மாட்டீ. Come on, join together and say it, Bethel. Bethel, இது வானத்தின் வாசல். என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பெத்தேல், இது வானத்தின் வாசல். என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மூளைக்கல் நீரையா நரம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா. மூளைக்கல் நீரையா. சரி சொல்லுவோமா? இது வானத்தின் வாசல். என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பரலோகத்தின்